விசைப்படகு மூழ்கி விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை, பரபரப்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 15 மீனவர்களுடன் கொல்லம் துறைமுகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது படகில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் இதனை அடுத்து படகு மூழ்கியதாக கூறப்படுகிறது. படகின் அடிப்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு படகு மூழ்கியதாக கூறப்படுகிறது. 15 மீனவர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைந்திருக்கிறார். ஆனந்த், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். அந்த மீனவர்களுடைய நிலை தற்பொழுது எவ்வாறு உள்ளது? வணக்க கௌதமி. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் உட்பட 15 மீனவர்கள் கடந்த 8ஆம் தேதி கேரள மாநிலம் கொல்லம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குஞ்சச்சன் என்ற விசைப்படகில் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றுள்ளனர். கடந்த 6 நாட்களாக கன்னியாகுமரி அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் இன்று அதிகாலை மீன்பிடி தொழிலை முடித்துவிட்டு கொல்லம் மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இன்று காலை குளச்சல் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த விசைப்படகில் அடிப்பகுதியில் உடைந்து தண்ணீர் விசைப்படகுக்குள் புகுந்துள்ளது. இதனால் படகு மெல்ல மெல்ல கடலில் மூழ்க தொடங்கிய நிலையில் மூழ்கும் படகை தத்தளித்த 15 மீனவர்களும் உதவி தேடி அதே விசைப்படகில் விரைந்த போது அந்த பகுதி வழியாக வந்த முட்டம் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்துராஜா என்ற விசைப்படகில் இருந்த மீனவர்கள் மூழ்கும் படகில் இருந்த 15 மீனவர்களையும் லைஃப் ஜாக்கெட் உபகரணங்களை கொடுத்து கடலில் குதிக்க வைத்து கயிறு கட்டி மீட்டு முட்டம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் விசைப்படகு கடலில் மூழ்குவதும் படகில் தத்தளித்த மீனவர்களை மற்ற விசைப்படகில் வந்த மீனவர்கள் மீட்கும் பரபரப்பு காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.